உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை மூலமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு மூலம் உப்பனாறு வாய்க்கால் மேல் சாலை அமைக்கும் பணியை முழுமை பெற செய்தல் மற்றும் கொளுத்துமேட்டு வார்டு பகுதியில் அமைக்கப்பட வேண்டிய புதிய சிமெண்ட் சாலைகள் அமைத்தல் மற்றும் இருபுற வாய்க்கால்கள் அமைத்தல் போன்ற பணிகள் குறித்தும், பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட பிரிவின் மூலம் உப்பனாறு வாய்க்கால் இருபுறமும் கான்கிரீட் கட்டைகள் அமைத்தல் மற்றும் உப்பனாறு வாய்க்கால் தரைப்பகுதியில் கான்கிரீட் அமைத்தல், அதனை ஒட்டிய தாழ்வான பகுதியான குபேர் நகர் மற்றும் நேரு நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைக்காலங்களில் மழைநீர் சூழும் பகுதிகளில் மழைநீரை வெளியேற்றும் வகையில் உந்து நிலையங்கள் அமைத்தல் போன்ற பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் பொதுப்பணித்துறை பொது சுகாதாரம் குடிநீர் வழங்கல் பிரிவு மூலமாக புதிய குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணிகள் மற்றும் கழிவுநீர் உட்கோட்ட பிரிவு மூலம் ராஜா திரையரங்கம் காமராஜர் சிலை முதல் உப்பனாறு வாய்க்கால் வரை உள்ள காமராஜர் சாலையில் புதிய பாதாள கழிவுநீர் தொட்டிகள் அமைத்தல் போன்ற பணிகள் குறித்தும் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது. பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட பிரிவு மூலமாக உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பள்ளிகளில் மேம்படுத்தப்பட வேண்டிய பணிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் மற்றும் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள், இளைநிலை பொறியாளர்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உட்பட பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர்.